ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் எப்படி தேங்காய் பறிக்கிறோம் அப்படின்னா. எங்கள் வீட்டை சுற்றி மட்டும் மொத்தம் 5 தென்னை மரம் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தேங்காய்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்மளாம் ஆளை கூப்பிட்டு பறிச்சுக்கணும், இல்லைனா அதுவாக வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே பறிக்கணுன்றதுக்காக தான் இன்னும் இவங்களாம் வருவாங்க. அப்படி வரவர் தான் இந்த அண்ணன். இவர் வந்து மேலே ஏறி ஒவ்வொரு இளநியாக பறிச்சு, இளநியில் தேங்காய் என்ன வேணால் சொல்லலாம், எல்லாம் பறித்து கீழே போடுவார். நாங்கள் அதை எடுத்துப்போம். இந்த ப்ராசஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி என்னடா இது இப்படி பயமில்லாமல் எப்படி சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அவர் மிஷினை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாப்புல. சில டைம் சம்டைம்ஸ் காற்று ரொம்ப அடிச்சதுன்னா கையாலே மேலே ஏறிடுவாப்புல. இந்த மாதிரி பறித்து கொடுக்குறதுக்கு இவர் வந்து ஒரு மரத்துக்கு 50 ரூபா இல்லை 40 ரூபா அப்படி வாங்குவார். நான் இந்த மாதிரி தேங்காய் பறிக்கிறதெல்லாம் நேரில் பார்த்தது கிடையாது. இப்போ தான் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற 2 தென்னை மரம் மட்டும் இப்போ வளைஞ்சு பக்கத்து லேண்டுக்கே போயிடும். ஸோ அந்த தென்னை மரத்துலேருந்து விழுற ஓலை, இளநீ, தேங்காய் இது எல்லாமே அந்த லேண்டில் தான் கட் பண்ணி போடுவாங்க. ஸோ நான் வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு இறங்கி ஒன்றா எடுத்து கொடுக்குறது தான் எனக்கு அன்றைக்கி வேலையாகவே இருந்தது. அவர் கட் பண்ணி போட்டு போனதுக்கப்புறம் வீடை சுற்றி ஒரே ஓலை, மட்டை, தேங்காய், இளநீ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாமே குப்பையாக கிடந்தது. எல்லாத்தையும் தூக்கி பிரித்து அந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமாக வச்சதுக்கப்புறம் தான் அந்த வேலையை எனக்கு முடிஞ்சுது. இந்த தேங்காய் பறிக்கிற வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசு. அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பாய்.